ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 139. இதில் சைத்தன்ய மகா பிரபுவின் குழந்தை பருவ லீலைகளின் கதைகள் சிறிது காண்போம். முன்பு ஒரு சமயம் வல்லபாச்சாரியாரின் மகள் லட்சுமி, ராம அவதாரத்தில் சீதை, கிருஷ்ண அவதாரத்தில் ருக்மிணி கங்கையில் நீராடவும் தெய்வங்களுக்கு பூஜை செய்யவும் வந்தால் லட்சுமி தேவியை பார்த்த நிமாய்க்கு அவளை பிடித்து விட்டது. இப்பொழுது லட்சுமி தேவி உள்ளத்தில் ஒரு சலனம் பிறந்தது. யுகந்தோறுமாக இருவர்களும் தம்பதியர்கள் ஆனதால் ஒருவர் மீது ஒருவர் காதல் மலர்ந்தது. இருவருக்கும் நெருக்கம் அதிகரித்தது. இருவரும் மகிழ்ந்தார்கள். தெய்வங்களுக்கு பூஜை செய்யும் சாக்கில் இருவரும் தங்கள் அன்பை வெளிப்படுத்தி இன்ப உலகில் பவனி வந்தார்கள். ஓ, என்னை வழிபட்டாலே போதும், நானே முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆவேன். என்னை நீ வணங்கினால் நீ விரும்பியது கிடைக்கும். இப்பொழுது நிமாய் இவ்வாறாக லட்சுமி தேவியிடம் கூறினார். இப்பொழுது நிமாய் விடுத்த கட்டளை கேட்ட பிறகு லட்சுமி தேவி சந்தனக்கட்டி, மலர் மாலை முதலியவற்றால் அவனை வணங்கினால் அவளுடைய பூஜையை ஏற்ற நிமாய் பிரபு ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை கூறினார். அவளது பூஜை தாம் ஏற்றுக்கொண்டு விட்டதற்கு அடையாளமாக இந்த ஸ்லோகம்: ஓ, என்னை கணவனாக அடைவதற்கு நீங்கள் படும் விரகதாபத்தை ஏற்றுக்கொள்கின்றேன். என் அன்பார்ந்த கோபியரே, உங்கள் விருப்பங்களை நிறைவு செய்கின்றேன். உங்களது பூஜை ஏற்க தகுந்தது. இப்படி ஒருவருக்கு ஒருவர் அன்பை பரிமாறிக்கொண்டு தம் வீடு திரும்பினார்கள். இப்படியாக இருக்கும் சமயம் ஒரு தடவை நிமாயின் குறும்புத்தனத்தை அயல் வீட்டார்கள் அவனது தாயின் கவனத்திற்கு கொண்டு வந்து விட்டார்கள். சச்சி தேவி மகனை தண்டிக்க முடிவு செய்து விட்டால் நிமாயை துரத்தி பிடிக்கப் போகும் சமயத்தில் அவன் குப்பை தொட்டியில் வீசி எறிக்கப்பட்ட பழைய சமையல் பாத்திரங்கள் மீது உட்கார்ந்து கொண்டான். ஓ அடக்கடவுளே, போயும் குப்பை தொட்டியிலா உட்காருவாய்? தீண்ட தகாததே, போய் உடனடியாக கங்கையில் நீராடி விட்டு வா என சச்சி தேவி பொறுமினாள். ஓ அன்புள்ள அன்னையே, இது அசுத்தம், அது அசுத்தம் என்பதெல்லாம் உலகத்தார் வகுத்த மரபு. இதே மண்பாண்டத்தில் தானே திருமாலுக்கு நிவேதனம் சமைத்தாய். பிறகு எவ்வாறு அது அசுத்தமாகும்? திருமால் தொடர்பு கொண்டது அனைத்தும் அவரது சக்தியாகும். ஆகவே அவர் இடமிருந்து வேறுபட்டது கிடையாது என்றார் அவர். இப்படியாக பரம ஞானத்தை பிள்ளை வழங்கிய போதிலும் ஆச்சரியத்தில் வாய் பிளந்த அன்னை அவனை நீராட சொன்னாள். அடுத்ததாக குழந்தையை தன்னுடன் படுக்கையில் கிடத்தி சச்சி தேவி உறங்கச் செய்வாள். இந்த மாதிரி சமயத்தில் வானில் இருந்து தேவர்கள் அவள் வீட்டிற்கு போவது போன்ற பிரமை ஏற்படும். நிமாயிடம் தகப்பனாரை அழைக்குமாறு உத்தரவிடுவாள். இப்பொழுது தந்தைக்கும் தாய்க்கும் நிமாயின் கால் தண்டை சத்தமிடுவது போன்று தோன்றும். ஆனால் குழந்தையின் காலில் எந்த அணிகலனும் கிடையாது. ஜெகநாத மிஸ்ரருக்கு ஆச்சரியம். இது அதிசயமாக இருக்கிறதே, எப்படி வெறுங்காலிலிருந்து இந்த சலங்கை ஒளி வருகின்றது? ஓ, வினோதமான காட்சியை பார்த்தேன். வான் உலகில் இருந்து தேவர்கள் இறங்கி வந்து நம் வீட்டு முற்றத்தில் வீட்டியிருப்பதை பார்த்தேன். அவர்கள் இடமிருந்து வந்த சப்தம் என்னவென்று தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அவர்கள் யாருக்கோ பூஜை செய்கின்றார்கள் என சச்சி தேவி பதில் உரைத்தாள். ஓ சரி, இது எதுவானாலும் நல்லது நடந்தால் போதும். விஸ்வம்பரனுக்கு என்றென்றும் மங்களம் உண்டாகட்டும் என நறுக்கென்று கூறி தந்தையார் விஷயத்தை அதோடு நிறுத்தி கொண்டார். இப்படியாக இருக்கும் சமயம்
மற்றொரு சமயம் ஜெகநாத மிஸ்ரர் மகனின் குறும்புக்காக அவனை கடிந்து கொண்டார். நடத்தை பற்றி மகனுக்கு அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சி நடந்த அந்த இரவன்று ஜெகநாத மிஸ்ரர் கனவில் பிராமணர் ஒருவர் தோன்றி அவரை கோபித்து கொண்டார். ஓ அன்பான மிஸ்ரரே, உங்கள் குழந்தை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவனை உங்கள் மகன் என்று கருதுவதால் திட்டி அடிக்கின்றீர்கள். ஓ, இந்த சிறுவன் ஏதோ ஒரு தேவனோ யோகியோ அல்லது ஞானியோ எதுவானாலும் அவனை நான் மகன் என்ற கண்கொண்டே பார்க்கிறேன் என்றார் ஜெகநாத மிஸ்ரர். சமயம் நன்னெறி என்ற வகையில் மகனுக்கு கல்வி புகட்டுவது தனது கடமை என ஜெகநாத மிஸ்ரர் மேலும் கூறினார். ஓ, இவற்றை மகனுக்கு கற்றுத்தராவிட்டால் அவன் எங்கிருந்து இவையெல்லாம் தெரிந்து கொள்வான் என்றார் அவர். இப்பொழுது அந்தணன் அவரை விடவில்லை. ஓ, உங்கள் மகன் தெய்வீகமானவன் ஆதலால் அவன் முன்னமே பெற்றுள்ள மெய் ஞானத்தை விட அவனுக்கு மேலும் அறிவுரை பகர்வதற்கு என்ன வேலை இருக்கிறது என்றார் அவர். இப்பொழுது ஜெகநாத மிஸ்ரர் கூறினார். ஓ, எனது மகன் வைகுண்ட நாராயணே ஆனாலும் தந்தை என்ற முறையில் அவனுக்கு அறிவுரை பகர்வது என் வேலையாகும் என்றார் அவர். இவ்வாறாக ஜெகநாத மிஸ்ரரும் அந்தணரும் கனவின் சமய கொள்கைகளை வாதித்தார்கள். ஜெகநாத மிஸ்ரர் கலப்படமற்ற தந்தை அன்பில் மூழ்கி இருந்ததால் அவர் எதையும் தெரிந்து கொள்ள மறுத்துவிட்டார். அவர் அளித்த விடை கண்டு திருப்தியடைந்த அந்தணர் அவரிடம் விடைபெற்று சென்று விட்டார். விழித்தெழுந்து பார்த்தபோது ஜெகநாத மிஸ்ரருக்கு தான் கண்டது கனவு என தோன்றியது. இந்த கனவை அவர் தம் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தெரிவித்தபோது அவர்கள் மிக மிக வியப்பு அடைந்தார்கள். அவர்களுக்கு முன்னமே தெரியும் நிமாய் சாதாரண குழந்தை கிடையாது என. நிமாய்க்கு 4 அல்லது 5 வயதான போது தந்தையார் மகனுக்கு தொடக்க கல்வி கற்பிக்க தொடங்கிவிட்டார். திருமாலை வணங்கி பிறகு எழுதுகோலை நிமாயின் கையில் பதித்து தம் விரல்களோடு அவனது விரல்களை சேர்த்து கொண்டு தரையில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் மீது உச்சரித்து கொண்டே எழுத கற்றுத்தந்தார். சில நாட்களுக்குள் எழுத்துக்களை தனித்தனியாகவும் சேர்த்து எழுதுவதற்கும் நிமாய் பழகி கொண்டான். இந்த கட்டத்துடன் 5 வயது வரை சைத்தன்ய மகாபிரபு ஆற்றிய பால லீலைகள் முடிவுறுகின்றன. 5 வயது முதல் 10 வயது வரை சைத்தன்ய மகாபிரபு முக்கிய பணி கல்வி பயில்வது. முதலில் விஷ்ணு சுதர்சனா என்ற 2 பேர் பிரபுவுக்கு தொடக்க பாடங்களை கற்பித்தார்கள். சற்று வளர்ந்த பிறகு கங்காதாசா பண்டிதர் என்பவர் சைத்தன்யருக்கு இலக்கணம் கற்பித்தார். கேட்பதன் வாயிலாக நிமாய் இலக்கண விதிகளையும் விவரணங்களையும் கற்றுவிட்டார். இலக்கணத்தில் முழு புலமை பெற்று மற்ற மாணவர்களை மிஞ்சி நின்றார். இத்தனைக்கும் அவன் தொடக்க நிலை மாணவனே. இப்படியாக இருக்கும் சமயம் ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு அன்னை சச்சிதேவி காலில் விழுந்து யாசகம் கேட்டார். ஓ, நீங்கள் கேட்பது எதுவானாலும் அதை தருவேன் என்றாள் அன்னை. ஓ தாயே, தயவு கூர்ந்து ஏகாதசி தினத்தன்று தானியங்களை உண்ண வேண்டாம் என்றார் அவர். ஓ குழந்தாய், நன்று கூறினாய். இனிமேல் ஏகாதசியில் தானியங்களை தொடமாட்டேன் என்றாள் அவள். மூத்த பிள்ளை வளர்ந்து விட்டதைக் கண்ட ஜெகநாத மிஸ்ரர் அவனது திருமணத்தை நடத்த முடிவு செய்தார். விஸ்வரூபனுக்கு இந்த செய்தி தெரிந்ததோ இல்லையோ, வீட்டை விட்டு வெளியேறி துறவு பூண்டு புனித பயணம் மேற்கொள்ள ஆயத்தம் ஆகிவிட்டான். சச்சி மாதாவுக்கும் ஜெகநாத மிஸ்ரருக்கும் மூத்த மகன் வீட்டை விட்டு வெளியேறிய விவகாரம் சோகத்தை அளித்து விட்டது. சைத்தன்ய மகாபிரபு அவர்களை தேற்றினார். ஓ அன்பான தாய் தந்தை அவர்களே, விஸ்வரூபன் துறவு பூண்டது நல்லதுதான். தனது செயல் மூலம் அவன் உங்கள் 2 குடும்பங்களை மீட்டு விட்டான். விஸ்வரூபன் போல் உங்களை விட்டு அகலாமல் உங்களுக்கு பணிவிடை செய்து கொண்டு இருப்பேன் என்றார் அவர். இப்பொழுது சைத்தன்ய மகாபிரபுவின் வார்த்தைகளை கேட்ட பெற்றோர்களின் மனச்சுமை குறைந்து விட்டது. கடவுளுக்கு படைத்த தாம்பூலத்தை ஒரு தடவை தின்று விட்டான் நிமாய்.
உடனே மயங்கி விழுந்து விட்டான். அவன் மீது குடிந்த தண்ணீரை தெளித்ததும் நினைவு திரும்பிவிட்டது. அப்போது அவன் உதித்த வார்த்தைகள் பெற்றோருக்கு வியப்பை தந்தன. ஓ, விஸ்வரூபன் இங்கிருந்து என்னை அழைத்துச் சென்றான். என்னையும் துறவரம் மேற்கொள்ள கட்டாயப்படுத்தினான். நானோ தாய் தந்தை இருக்கின்றார்களே, அவர்களை காப்பாற்ற வேண்டுமே என்றேன். மேலும் நான் சிறுவன் தானே, துறவரம் பற்றி எனக்கு என்ன தெரியும்? நான் பெரியவன் ஆனதும் இல்லற வாழ்வு மேற்கொண்டு பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வேன். இந்த சேவையே திருமாலுக்கும் திருமகளுக்கும் பிடிக்கும் என்றேன். இதன் பிறகு விஸ்வரூபன் என்னை வீட்டிற்கு அனுப்பி தாய் சச்சிதேவிக்கு என்னுடைய கோடானு கோடி வணக்கங்களை தெரிவிப்பாயாக என்றான் அவன். சில காலங்கள் ஓடின. இதன் பிறகு ஜெகநாத மிஸ்ரர் பூ உலகை விட்டு வான் உலகு ஏகிவிட்டார். தாய்க்கும் தனையனுக்கும் அவரது மறைவு ஆழ்ந்த வருத்தத்தை தந்துவிட்டது. உறவினர்களும் நண்பர்களும் இவர்களை தேடி வந்து ஆறுதல் கூறினார்கள். தந்தை ஈம சடங்குகளை நிமாயே செய்தான். துறவரம் ஏற்காததால் வீட்டில் இருக்கிறேன். இல்லற தர்மத்தை காப்பது எனது கடமை என்றார் அவர். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.